ஹாய், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி வந்து எம்டிஎஃப்ல 30 பீசஸ் கீ செயின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் எப்போ கீ செயின் செஞ்சாலும் சரி, இல்லை மண்டல் ஆர்ட் செஞ்சாலும் சரி, இது மாதிரி நான் ட்ரா பண்ணிடுவேன். இது ட்ரா பண்ணுறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாது, டைம் வேஸ்ட் ஆகாது. ஒரு இப்போ 30 பீஸ் செய்கிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நான் 60 ட்ராயிங் நான் வரையணும். ஸோ இது மாதிரி 60 ட்ராயிங் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து நான் வரைஞ்சி வச்சுருவேன். நான் முன்னாடியும் பின்னாடியும் ஒரே மாதிரி வரைய மாட்டேன். வேறு வேறு ட்ராயிங் போடுவோம். ஒன்று முன்னாடி ட்ராயிங் போடுவோம், இல்லைன்னா பின்னாடி கோட்ஸ் எழுதுவோம். ஏதாவது ஒன்று செய்வேன். ஸோ பேக்ரவுண்டில் என்ன கலர் கொடுக்க போகிறோம், ட்ராயிங் என்ன கலர் கொடுக்க போகிறோங்கிறத கூட நான் மைன்யூட்டாக அதில் எழுதி வச்சுருவேன். ஸோ அது எனக்கு மறக்காமல் இருக்கும். ஸோ 30 பீசஸ் முடிஞ்சிடுச்சு. எல்லாமே தனித்தனியாக ட்ரை பண்ணி வச்சாச்சு. அது மேலே டபுள் கோட் வார்னிஷும் கொடுத்தாச்சு. வார்னிஷ் கொடுக்கும்போது நீங்கள் நல்லா ஹேங் பண்ணி வார்னிஷ் கொடுங்க. கீழே வச்சு வார்னிஷ் கொடுக்காதீங்க. டபுள் கோட் கொடுத்தா தான் இது சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா கீ செயின்ஸ் வந்து நம்ம பேக்கில் இல்லை